ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங் மா. இருப்பா டாடி பார்த்தோன்னே சரிப்பா பார். ஹாய். ஏய் மம்மி பார்த்துதான் சிரிக்குது. ஆக்டிங் கொடுக்குது. என்னாச்சுமா வாய் பிரிங்கி போன வாய் ஹங்கரி வந்துச்சா பாப்பாக்கு? அதோ மம்மி உனக்கு டைப்பர் மாத்திட்டு உன்னை ஃப்ரெஷ் பண்ணிட்டு பால் ஊற்றி கொடுத்துறேன். ஓகேவா? எங்க போறோம்? ஹலோ, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். சண்டே. அன்வீத்துக்கு வந்து சண்டே இல்ல மண்டே இல்ல. அன்வீத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோயில் விசிட், குலதெய்வம் கோயில் விசிட். அவர் குப்புற விழுந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது என்னது அவ்வளோதான். அதுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து மொத்தமாக ஃபேமிலியாக கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணி இவனுக்கு வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் வந்து செய்ய போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்காக நான் 6 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். பட் ஆஸ் யூஸ்வல் நாங்கள் ஒரு மிகப்பெரிய சோம்பேறியாக இருந்து 7:25 ஆயிடுச்சு. நான் ரெடி ஆகிட்டேன். ஐயோ ஒன்றா நீங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு லைவ் காட்டுறேன் பாருங்களேன். பாத்ரூமில் வந்து செம்ம டென்ஷன் ஆயிருவீங்க. நானே ஒரு பொம்பளை பிள்ளை 10 நிமிஷம் 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன். இவர் ரெடி ஆகுறாரு 2 மணி நேரங்க. அப்படி என்னதாங்க பண்ணுவாங்க? இங்க பாத்தீங்களா, இவரே இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல சூப்பர் கியூட் ரெடி ஆயிட்டாரு. சிம்பா லிட்டில் சிம்பா. அங்க போயிட்டு இன்னொரு ஃப்ரெஷ் ட்ரெஸ் போடுவாரு. இது வந்து டிராவல் ட்ரெஸ்ஸு. இந்த மேனிக்கு சாஃப்டா போட்டுக்கிட்டாராமா. அங்க போயிட்டு கோயிலுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வேர். வாங்க பார்க்கலாம். இந்த டைப்பர் பேக்ல என்ன இருக்கு எல்லாரும் கேக்குறாங்க. டைப்பர் பேக்லயா தெரியுறீங்களே? அப்ப இருங்க ஒரு நிமிஷம், இவனை டிராப் பண்ணிக்கிறேன். 1 more 5 minutes. நான் வந்து எப்பவுமே இதை எடுத்துப்பேன், வெட் வைப்ஸ் எடுத்துப்பேன். இந்த குட்டி ஷூ வந்து நான் காலில் போட்டே வச்சுக்க மாட்டேன். அவனுக்கு வந்து கால் வேர்க்கும் டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் லோஷன் அண்ட் ரேஷஸ் க்ரீம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவலில் 2 இருக்கும். அப்புறமா அவனுக்கு எப்போவுமே ஒரு 2 செட்டு ட்ரெஸ் இருக்கும். டயப்பர் முக்கியமாக இருக்கும். ஒரு 6-7 டயப்பர் உள்ளே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பால் பாட்டில் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் கீழே ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். அதை நான் எப்படி காட்டுவேன்? ஃப்ளாஸ்க் வேண்டாம். ஸோ அவ்வளோதான். வேற என்ன வச்சுப்பேங்க? என்ன வச்சிருக்கியா? ஐயா போலாம். குடு சும்மா ரொம்ப நடிக்கிறிய. அப்படியே நீ நடிக்கிறீல்ல. குடு தல்பா. டேய் ரெடியா? ஷூ போடலையா நீ? போடாத, அப்படியே விட்டு. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஷூ போடுப்பா. என்ன முறைக்கிற? ஐயோ கொசு இருக்கு. அதுக்கு ஷூ போட்டுட்டியா? அததான் சொல்லிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா. போடுவான். அப்போ அவனுக்கு செப்பல் ஒன்று எடுத்துக்கணும்ல? ஆமா, எனக்கு கூட எடுத்துக்கணும். பாய் குட்டி பாடா. லைட் அடி ஆஃப் பண்ணிக்கிறியா? ஆமா போங்க சரிங்கடி. கார்ல உடுப்பு உட்காந்து மாட்டு. நாங்க வந்துட்டோம் கோயிலுக்கு. அதான் நானும் சொன்னேன். சார் செகண்ட் காஸ்டியூம் மாத்திட்டாரு, பாக்குறீங்களா? சடாங் காட்டவே மாட்டேன். இது மாதிரி போட்டிருக்காரு. வைஸ் கோட் போட்டு இப்போ இந்த போ போட்டு ஃபினிஷ் பண்றாரு. கால் பார்த்தீங்கன்னா கால் தெரியாது, ஏன்னா பிக் பேண்டா இருக்குமா. பபுக்குன்னு இருக்கு. பபுக்கு எப்படி பார்த்தீங்களா ஆளு? இப்போ உள்ளே போயிட்டு ஒரே பூஜை புலஸ்காரத்தில் பிஸி ஆயிடுவாரு சாரு. போலாமா? பார்க்கிங் தான் இல்லை இங்கே. போகலாம். நல்லா கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டு வந்த கோயிலில். இவரை பாருங்க. இவரை பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்காரு பாருங்க. ஏன் பேர் சரியில்லை? காலகத்தால எங்கடா கூப்பிட்டு தெரியுறீங்க என்ன? ஜாலியாக படுத்து உருண்டுக்கிட்டு இருப்பேன் வீட்டில். எதுக்கு வெளியே சும்மா கூப்பிட்டு வர்றீங்க? சொகம் கலையுது. சரி போயிடலாம். அவ்வளோதான். கார் நிற்க கூடாது. எங்கடா இடம் இல்லை பார்க்கிங்க்கும். முன்னாடி போயிடலாமா? முன்னாடி போய் பாட்டிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிடலாம் வாங்க. ஒரே கூட்டமும் புது லொகேஷனா இருக்கு. இங்க தூங்கலாமா இல்ல வேடிக்கை பார்க்கலாமா? வேடிக்கை பார்க்கலாமா? அப்படிதான் யோசிக்கலாம். தூங்கலாமா இல்ல வேடிக்கை பார்த்துட்டு வரலாமா மேல? கை வைக்க முடியாது.
கும்பிட்டுக்கோமா. ஆதிக் சாமி கும்பிட்டுக்கோ. கும்பிட்டுக்கோ. எப்படி கும்பிடு? இங்கே சாமி பார்த்து கும்பிடு. கும்பிடு, கையெடுத்து கும்பிடு. வந்த இடத்துல ஒரு கப்பலுக்கு ஆசீர்வாதம் பண்ற குடுப்பனை கிடைச்சிருக்கு. கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அக்ஷதை ஆசீர்வாதம் பண்ண போறோம். நம்ம தான் இங்க சீஃப் கெஸ்ட். யாருன்னே தெரியாதானா உங்களுக்கு? இல்ல பார்க்கல, பார்த்தா ஒரு வேளை தெரியல. சாப்பிட்டீங்களாப்பா? போறியா? எங்க இங்க சுத்த இங்க நில்ல, நீ நான் வீடியோ தான் எடுக்கிறேன். அவங்ககிட்ட போட்டோ எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளோசர். இங்க நின்று எடுத்துக்கலாம் போட்டோ. இங்க சாமி கும்பிட்டுமா பூச்சி பாப்பா. ஆயுஷ் நல்லா. மம்மி கிட்ட இருந்து டாடியை காப்பாத்து. வலி விட்டுத. நல்லா இருக்கீங்களா? சரி. பொங்கலுக்கு வந்தோம் பாப்பா. சரிங்க வரேன். வரேங்க. ஆமா ஆமா. பெரியவனா? இவர்தான் சின்ன பையன். ரெண்டாவது பையன் கேட்டீங்கல்ல? அங்க முன்னாடி போயிட்டாங்க பாட்டிக்கு. நல்லா இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்களா? சரி நெக்ஸ்ட் டைம் வரேங்க. போயிட்டு வரேன். பாய் குட்டி பாண்டா. டெம்பிள் வேலை முடிஞ்சாச்சு. அப்ப முடிஞ்சுமா. இனிமே நம்ம வரிசையா டெம்பிளா போலாமா? ஃபர்ஸ்ட் குலதெய்வம் டெம்பிள், அப்புறம் ஆல் டெம்பிள். ஓகே? அப்படிதான் சொல்லுவோம், எங்கேயும் போக மாட்டோம். அழகா தூக்கிட்டு போய் அவரை சூப்பரா ஹேண்டில் பண்ணி அப்படி தூக்கி அவர் பாதத்துல வச்சு தூக்கிட்டு வந்தாரு. ஆமா, வீடியோ எடுக்க கூடாதுன்ட்டாங்க. ஆமா.